வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு 7 பேருக்கு அனுப்புன்னுவா. ஆமா. நிறைய வரும் அது. 4 பேருக்கு அனுப்புவோம். சரி வாங்க. அப்போ இது ஒரு 2வது ஸ்டேட்மெண்ட். என்ன? உனக்கு அதிகாரம் இல்லைன்னு. 3வது, நீ பலனுக்காக ஒரு கருவியாகி விடாதே, பலனுக்கு மனசுல வச்சு செயல்களை செய்து விடாதேங்கிறார். என்னது? மா கர்மபல ஹேத்து, மா கர்மபல ஹேத்து பூ ஆகிவிடாதே, ஹேத்து ஆகிவிடாதே, கர்மபலனுடைய கருவி ஆகிவிடாதே. அதை விட பெரிய விஷயம் அடுத்தது, மாதே சங்கோஸ்து அக்கர்மணி. இதனால நமக்குத்தான் பலன் மீது அதிகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செய்யாம இருந்துடாத. உனக்கு அதுக்கு உரிமை கிடையாது செய்யாம இருக்க. நமக்கு தான் பலனே இல்லையே, அப்போ நம்ம எதுக்கு செய்யணும்னு ஒதுங்க உனக்கு முயற்சி இல்லை. நான் போய் எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்றேன், பிரச்சாரம் பண்ணி யார் ஜெயிக்க போறான், நம்மளால எத்தனை ஓட்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் செய்யாம இருக்க எனக்கு உரிமை கிடையாது. செய்யணும்னு நினைச்சா செய்யணும், ரிசல்ட் வரும். இன்னைக்கு இல்லைன்னா 100 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு வரட்டும், நான் என்ன என் கையில் செய்ய வேண்டியதை நான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்த விஷயத்துலேருந்து பூஜை செய்கிறோம் அதனுடைய பலன், புண்ணியம் செய்கிறோம் அதனுடைய பலன், சொர்க்கம் கிடைக்கும், வேதம் படிக்கிறோம் அதனுடைய பலன், ஹோமங்கள் செய்கிறோம் அதனுடைய பலன். உடனே சில ஹோமங்கள்லாம் பலனுக்காகவே இருக்கு. புத்திரகாமேஷ்டி யோகம், குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக ஹோமம் செய்யறது. நடுவில் கல்கி பகவான்னு ஒரு ஆள் வந்தார். உங்கள் எதிரிகள் நாசமாகணுமா, எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து ஹோமம் பண்ணுறோம். உங்களுக்கு பண மழை கொட்டணுமா, எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு சிரிப்பு வரும். நிறைய போஸ்டர்லாம் விட்டுருந்தான் எல்லா பக்கமும். கல்கி மகாராஜ்னு ஒரு ஆள், யாரோ ஒரு ஆள். சம்ஹார யோகம், சத்ரு சம்ஹார யோகம், அப்புறம் நிறைய என்னெல்லாமோ இருக்கு. ஆனால் அதை செய்யவும் செய்கிறாங்க. ஜெயலலிதா வந்து அதை செய்தா அப்படின்னு சொல்லுவா. அந்த மிளகாவை அபிஷேகம் பண்ணி ஒரு அம்பாளுக்கு ஏதோ பிரியாம்பிகாவா பிரத்யங்கரான்னு ஒரு அம்பாளுக்கு. அது வந்து பிரத்யங்கரா வந்து ஹோமகுண்டத்தில் இருக்கிற ஒரு தேவி. ஆனால் அதை மையமாக வச்சு ஒரு ஹோமம் நடத்தி சத்ரு விநாசம், பவருக்கு திரும்ப வரணும்னு பண்ணினான்னு. அதனால் இந்த விஷயத்தை நம்ம அழகாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த முதல் 2 ஸ்லோகம் வேதம் அந்த விஷயமும் சொல்லலாம், இதை பற்றியும் பேசலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது, 15 நிமிஷம் இருக்குது, பேசலாம். நம்ம டீட்டெயிலாக நான் விளக்க விரும்பலை, அது நம்மெல்லாம் ஏற்கனவே படித்த ஸ்லோகங்கள் தான். ஆமா, ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட். நான் சுஜாதா பெங்களூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு வந்து முதல் ஒரு 10 வருஷம் எனக்கு குழந்தை கிடையாது. இப்ப எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. என் பொண்ணுக்கே இப்ப 20 வயசுக்கு மேல இருக்கு. எங்க அம்மாக்கு ரொம்ப கவலை, எனக்கு வந்து குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யாரார் சொன்னதெல்லாம் பண்ணுவா எனக்கோசரம். நீ இந்த ஸ்லோகம் சொல்றி, சௌந்தர்ய லகர்ல இருந்து இதை சொல்றி அதை சொல்றி. எனக்கு எங்க அம்மாக்கோசரமே எனக்கு குழந்தை பிறந்துட்டா போரும் போல இருக்கும். அந்த மாதிரி ஐ வாஸ் சோ வரிட் ஃபார் மை மதர். அப்புறம் நான் கொஞ்ச நாள் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஒரு 3.5 இயர்ஸ் யூஎஸ்ல போயிருந்தேன், ஐடில இருந்ததுனால. அப்போ எங்க அம்மாக்கு யாரோ சொன்னா, இந்த அடையார்ல இருக்கிற இந்த கோவில் அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல இந்த மாதிரி நீங்க உங்க பொண்ணு பேர்ல புத்திரகாமேஷ்டி யாகம் காசியில பண்றா, அதுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி ஆஷன் போனார். ஆஷன் போயிட்டு ஒரு இந்த மாதிரி கப்புலா போய் நாங்களே கூட அந்த யாகத்துல உட்காரலாம். இப்ப நான் ஊர்ல இல்லாத பட்சத்துல எங்க அப்பா அம்மா போயிட்டு பணம் மாத்திரம் கட்டிட்டு தே பார்ட்டிசிபேட்டட் இன் தட். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு வந்த 4 பேர் வந்துவா, 4 பேருக்கும் எங்க அப்பா சொல்ற, அப்புறம் அப்பாவும் போயிட்டா, இப்போ they are no more. வந்து சொன்னா தட் அதுல அட்லீஸ்ட் அவுட் ஆஃப் த 4, 3 of us got a child. அட்லீஸ்ட் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. அவர் இங்கேருந்து ஒரு குரூப்பா ஆஷன் போய் ஒரு 20 பேரை ட்ரெயின்ல இங்கேருந்து காசி வரைக்கும் இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கையிலேயே சமைக்கிறதுக்கெல்லாம் ஆஷன் போய் எல்லாம் பண்ணி அங்க அவளுக்கு சங்கர மடத்துல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கும் பண்ணி
எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ், ஒரு 2-3 இயர்ஸ்ல எனக்கு குழந்தை பிறந்தது. அந்த மாதிரி இன்னும் 2 கப்பலுக்கு பிறந்ததுன்னு எங்க அப்பா சொன்னா. சோ எனக்கு என்னமோ அதுல கொஞ்சம் விஷயம் இருக்கு புத்திரகாமேஷ்டி தப்பில்லம்மா. யாகத்துல. அது அதற்கு எதிர்த்து சொல்லலை. நமக்கு உள்ள ஸ்ரத்தையோட எந்த முயற்சி பண்ணினாலும் அது நடக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. பட் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நமக்கு இது இது அல்டிமேட், இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறத தாண்டி வரணுங்கிறது மட்டும்தான் இங்கே சொல்கிறது. எத்தனையோ பேர் எனக்கும் தெரியும், குழந்தை பிறக்கிறதுக்கும் சரி, வியாபாரத்தில் நஷ்டம் போகிறதுக்கும் சரி, அது மாதிரிலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப ஸ்ரத்தையோட ஒரு நூலை கட்டின்னு இருக்காங்க, ஒரு விரதம் எடுத்திருக்காரு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும். அவங்களுக்கு நடக்கவும் நடந்திருக்கு. நான் வந்து அந்த தர்க்கத்தில் அதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்ல வரல. பட் இது வந்து இந்த சடங்குகளை தாண்டி நமக்கு போகிற ஒரு முயற்சி இருக்கணும். அவங்க அம்மா அதுக்காக முயற்சி எடுத்ததெல்லாம் தவறே கிடையாது. அது அன்புல ஆமா, பாசத்துல. எங்க அம்மா ரொம்ப பிரயத்தனப்படுவா. யார் என்ன சொன்னாலும் அதை பண்ணுவா. சிலதுதான் என்கிட்ட சொல்லுவா, சிலதெல்லாம் தானே பண்ணிப்பா. ஏன்னா நான் ஏதாவது சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா பண்ணுவா. அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு உடம்பே சரி கிடையாது. ஷி வாஸ் அன்வெல் ஆக்சுவலி. இருந்தாலும் எங்க அம்மா எப்படியோ, நாங்களாம் வெளியூர்ல இருந்தோம். நானும் வெளியூர்ல இருந்தேன், எங்க அக்கா வெளியூர்ல இருந்தா, என் பிரதர் வந்து பாம்பேல இருந்தான். யார்கிட்டயுமே சொல்லல. சொன்னா நாங்கெல்லாம் நீ போக கூடாது அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி நானும் அப்பாவும் போயிட்டு வரோம், இந்த மாதிரி இது பண்றா, இந்த மாதிரி கோவில்ல ஆர்கனைஸ் பண்ணி அவரே எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்க ஆசை, இவ 2 பேருக்குமே ஹெல்த் சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்க போக கூடாதுன்னு சொல்லிடுவோன்ற பயத்துல லாஸ்ட் மினிட்ல எங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. எல்லாரும் சொல்லி பார்த்தா, ஃபேமிலில எங்க சித்தி அவ இவெல்லாம் கூட எங்க அம்மா கேட்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தையோட பண்ண அம்மா. அது மாத்திரம் நம்ம மனசுல அவநம்பிக்கை ஏற்படக்கூடாது. நமக்கு ஒரு விஷயம் நம்பிக்கை இருந்ததுன்னா எந்த உருவத்து மேல கூட, எந்த சடங்கு மேல கூட, எந்த தீர்த்தத்துக்கு மேலேயும் இது உயர்வு தாழ்வு அதுதான் பவர்ஃபுல் இதெல்லாம் வேஸ்ட் அப்படிலாம் எந்த கமெண்ட்டுக்கும் இடமில்லை. அது அந்த இடத்துல அது உண்மை. அது செய்கிறோம், நம்ம தீவிரமாக முயற்சி பண்ணுறோம், ஒரு வேலைக்கு தீவிரமாக தேடுறோம், ஒரு பொண்ணுக்கு தீவிரமாக வரன் தேடுறோம். அந்த முயற்சிகள் எல்லாம் உலக இதில் தவறே கிடையாது, நிச்சயம் செய்யணும். அது நம்முடைய அங்கே இருக்கிற பந்தத்தை காட்டுறது. இங்கே சொல்கிறது வேற. அது கரெக்டு இருந்தால் கூட, இப்போ நீங்கள் சொன்ன அந்த 4வது ஆள் என்ன பண்ணுவார்? முயற்சி பண்ணினா எனக்கு கிடைக்கணும்னு முட்ட முடியுமா போய் கடவுள்கிட்ட? அது இந்த முயற்சியோட சேர்த்து வேற சில ஃபேக்டர்ஸும் இருக்கு. அது இல்லை, அவருக்கு கிடைக்கல. அப்போ எனக்கு கிடைத்தே ஆகணும், நான் இப்படி முயற்சி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற மட்டும்தான் இங்கே ப்ராப்ளம். ஐஏஎஸ் பரீட்சை எழுதுகிறான் நம்ம கார்த்திகேயன் பெங்களூரில். 2 தடவை எழுதினார், 2 தடவையும் பாஸ் பண்ணார், இன்டர்வியூ வரைக்கும் போனார். ஆனால் காலில் ஏதோ ஒரு ஃப்ராக்சராக இன்னை வரைக்கும் அவருடைய கால் சரியாக போகலை. முடிஞ்சு போச்சு. ஐஏஎஸ் உடைய எல்லாம் ஜெயிச்ச நிலையில் ஃபெயில் ஆகலை. இங்கே ஒரு பெண் இருக்கிறா, நான் அவளுடைய ஐடி கூட போட்டிருக்கேன், சுமேதான்னு பேர், நல்ல அறிவு கொண்டவள் அப்படின்னு. அந்த பெண் வந்து நான் அவளை ஒரு 18-19 வயசு இருக்கும்போது அவளை பார்த்தேன் தாராபுரம் பக்கத்தில். அந்த பெண் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டான். அப்போ நான் கேட்டேன் என்ன பண்ணணும்னு. நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு கண் பார்வையே அவளுக்கு நல்ல ஒரு மினுமினுப்பு இருக்கும். ஆனால் பாவம் வீட்டு சூழ்நிலையில் கல்யாணம் ஆச்சு. நான் இப்போ போன வாரம் சந்தித்தேன் தாராபுரத்தில். பரிதாபமாக இருக்கா, 2 குழந்தைகள், எலும்பு கூட உடம்பு. ஏண்டா இவ்வளோ மோசமாயிடுது உடம்புன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, இந்த பையன் ரொம்ப உழைப்பை வாங்குறான், என்னுடைய உழைப்பை, 2வது பையன் அப்படின்னு. அப்போ அன்னைக்கு ஐஏஎஸ்க்காக ஆசைப்பட்டதும் தப்பில்லை, அதுக்காக முயற்சி எங்கோ ஒரு இடத்துல எங்கோ எனக்கு இவ்வளோ நாள் செய்த பிறகு எனக்கு கிடைக்கலங்கிற வருத்தத்தில் அவள் இருந்தால் அவளோட லைஃப் அதோடய முடிஞ்சு போயிருக்கும். அதுதான் சொல்கிறோம், பலன் மீது. ஏன்னா பலன் கொடுப்பது பல சக்திகள் சேர்ந்து தான் நமக்கு பலன் கிடைக்கிறது. ஒரு சக்தி என்னுடைய முயற்சியில் மட்டும் பலன் கிடைக்கல. என்னுடைய முயற்சி விதை விதைப்பது தான், அதை தண்ணீர் விட்டு பாதுகாப்பது தான். தண்ணீர் விடுறது தான், பாதுகாப்பது கூட கிடையாது. அவ்வளோதான் என்னுடைய முயற்சி. அதுக்கப்புறம் காற்று, புழு, விட்டில் பூச்சி, அடுத்த கிராமத்தில் ஏற்படுற பகை, கிளைமேட்டில் ஏற்படுற மாற்றங்கள், புயல் சீற்றம், எத்தனையோ சக்திகள் சேர்ந்து பலனை உருவாக்குறது.
அந்த எத்தனை சக்திகள் சேர்ந்து உருவாக்கிய பலன் மீது எனக்கு மட்டுமே உரிமை, எனக்கு மட்டுமே அதிகாரம்னு நான் நினைப்பது சரியாங்கிறது மட்டும்தான் இங்க சொல்றது. நமக்கு குழந்தை மேலேயே நமக்கு உரிமை இல்லைங்கிறான். சொல்லுமா. இன்னொரு உதாரணத்துல இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா நிறைய அபியாசம் பண்றதா நினைச்சுட்டு ஏதோ ஒண்ணு பண்றான். ஆனா மார்க் ரொம்ப கம்மியா போயிடுத்து, ஃபெயில் ஆயே போயிட்டான். அவன் சொல்றான் எனக்கு ரிசல்ட் மேல அதிகாரம் தான் இல்லையே, நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றதுக்கான அவகாசமும் இருக்கு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ரிசல்ட் அப்படின்னு சொல்றச்சே he can even say, ஓ நான் போட்ட பிரயத்னம் போறல, நான் இன்னும் கொஞ்சம் நிறைய அபியாசம் பண்ணிருக்கணும் அப்படின்னு தானே அவன் எடுத்துக்கணும். நான் அப்போ அததான் சொல்ல வந்தேன் பிரேமா மேம். ஆக்சுவலி தட்ஸ் an escapism saying இப்படி கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் பெஸ்டா கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ண முடியும், நான் ஐம் நாட் த ஒன்லி ரெஸ்பான்சிபிள், அந்த பலனுக்கு நான் மாத்திரமே ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்றதுக்கு அதுவும் இட்ஸ் அந்த மாதிரி தோணாதா? ஒரு விஷயம் பிரதிபா, இதுலதான் இந்த 4வது போர்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பலன் கொடுத்துட்டேன், நான் என்னெல்லாமோ செஞ்சேன், நான் இனிமே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு செய்யனா அந்த 4வது அதுக்கான சொல்றாரு, செயல் புரியாம இருக்க உனக்கு உரிமை கிடையாதுங்கிறாரு. அப்போ அவன் ரிசல்ட் இப்படி வந்த உடனே எப்படி யோசனை பண்ணணும்? எங்கோ என்னுடைய முயற்சியில குறை இருந்திருக்கு, எங்கோ ஒரு எனக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சு யோசனை பண்ணுவான். இந்த ரிசல்ட்டுக்கு நானும் ஜவாப்தாரின்னு அவன் நினைக்கிறச்சேதான் என் பிரயத்னம். அவனுடைய கனவு லட்சியம் அந்த இடத்த போகணும்னு இருந்தால் அவன் முயற்சி பண்ணுவான். இவன் அம்மா வந்து எப்படி பல முயற்சிகள் பண்ணி கடைசியா இந்த புத்திரகாமேஷ்டி யோகம் பண்ணாங்களோ, பல முயற்சிகள், எந்த ஒரு முயற்சியிலையும் இது வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒதுங்கலை. முயற்சி அடுத்தடுத்து வெவ்வேறு விதமான முயற்சி. அடுத்த ரவுண்டு அவன் ஃபெயில் ஆனா ஒரு கால் நம்ம வேற விதத்துக்கு யோசனை பண்ணுவோம். ஐ எம் நாட் மேட் ஃபார் திஸ், வேற ஏதாவது யோசனை பண்ணலாம். ஆனால் யோசனை பண்ணாம வெறுப்பு உட்கார்ந்துட்டு எனக்கு இந்த ரிசல்ட்டை கொடுக்கல நான் உழைச்சதுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா மட்டும்தான் ப்ராப்ளம். எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லும்போது நான் எடுத்துக்க கூடாது பலனைன்னு சொல்லலையே. பலன் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நாம் எடுத்துக்கணும் நம்ம பங்குக்கு வந்ததை. அதுலேருந்து அனலைஸ் பண்ற பழக்கமாகணும். அது நம்மளை டிப்ரெஷன்ல அழுத்தக்கூடாது. அந்த பலன் நெகட்டிவா இருந்தா. பாசிட்டிவா இருந்தா நம்மளை அப்படியே அகங்காரத்தை உயர்த்தி துள்ளி குதிக்கக்கூடாது. அது கிடைச்சிருக்கு, கடவுள் அனுகிரகத்தில் கிடைச்சிருக்கு. அம்மா அப்பா ஆசை. ஒரு பையன் எனக்கு தெரியும், நல்ல மெரிட்ல வருவான். 6ஆம் கிளாஸ்லேருந்து தெரியும், அவனு நல்லா படிப்பான். +2 அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. அம்மா அப்பா டாக்டர். பரீட்சைக்கு முன்னாள் நாள் பாட்டனி ஜுவாலஜி பரீட்சை அன்னைக்கு அவன் கையில ஸ்ராம்பு எடுத்து வீங்கி இவ்வளோ பெருசா வீங்கி, ஸ்ராம்புன்னு சொல்றோம் இல்லையா, சின்ன அந்த இது கைக்குள்ள விரல்ல இவ்வளவு பெருசா விரல் வீங்கி அடுத்த நாள் அவனால பேனாவே பிடிக்க முடியல. போச்சு பரீட்சை, ஃபெயில் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, மெரிட்டு, டாக்டர் வர வேண்டிய ஆளு. அப்போ அதனால அவன் முயற்சியை விடணுமா, தற்கொலை பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது நான் காரணம்னு நினைச்சா தான் இந்த மாதிரி நெகட்டிவ் ரிசல்ட் வரும். சரிப்பா, இன்னைக்கு செவ்வாய் தோஷம், எனக்கு குரு தோஷம், அதனால இது ஆயிடுத்து, பரவாயில்ல, நம்ம 2வது தடவை பெருசே முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். நான் என் பங்கு மட்டும் பலன் எனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்காத போது தான் இப்படி யோசனை பண்ண முடியும். ஆல்டர்னேட் யோஜனைகள் நிச்சயம் அது அந்த ஆட்டிடியூட் வளர்ந்தாகணும். நம்ம பஸ்ஸு கண் முன்னால் போகிறது, நம்ம ரிசர்வ் பண்ண பஸ்ஸு, ரிசர்வ் பண்ண ட்ரெயின். நான் மெட்ரோ ட்ரெயின் ஒரு ட்ரெயினை விட்டேன், அடுத்த ட்ரெயின் 20 நிமிஷம் கழிச்சிருந்தது. அது போய் ஏதோ ஒரு இடத்துல நின்று போச்சு, முதல் ஸ்டேஷனில் எக்மோரில். நான் போகிறேன், என் கண் முன்னால் சென்ட்ரலில் அந்த ட்ரெயின் என் கண் முன்னால் போகிறது. ஒரே ஒரு தடவை நான் விட்டேன் ட்ரெயினை இந்த வாழ்க்கையில். அப்போ அது நான் என்ன பண்ண முடியும்? எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. 1.5 மணி நேரம் முன்னால் தான் கிளம்பினேன், விடிகாலில் 4:30 மணிக்கு, 4:45க்கு, 6 மணி ட்ரெயினுக்கு. ஆனால் கூட போச்சு ரிசல்ட்டு. நான் இவ்வளோலாம் முயற்சி பண்ணி எனக்கு கிடைக்கலையேனுங்கிற திங்கிங் தான் ப்ராப்ளம். ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம்? கரண்ட் புக்கிங்கில் 7 மணி ட்ரெயினில் போக முடியுமா, அல்லது பஸ்ஸை பிடிச்சி போக முடியுமா? அது என்னுடைய ப்ராப்ளம். அடுத்த ட்ரெயின் யோஜனை பண்ண, அது நான் ரிலாக்ஸாக இருந்தால் தான் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கிறேங்கிற டிப்ரெஷனில் இருந்தால், எனக்கு கிடைக்கல பாரு, அநியாயமாக என்கிட்ட பறிச்சிட்டான் பாருன்னா நினச்சிட்டு இருந்தா எனக்கு அடுத்த யோஜனை பண்ணுற மூடு மைண்டே வராது. இது ரொம்ப சூக்ஷ்மமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூத்திரம் இது. நம்ம தொடருவோம் இது பேச்சு. இன்னைக்கு இப்போ இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது.
சொல்லுங்க யாராவது, இல்லைன்னா நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கீதையுடைய ஸ்லோகம் இது. வேதங்கள்ல வெறும் கர்ம காண்டம் மட்டும் இல்லைல்ல, அதுல பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும். ஆனா அதையும் மீறி வரணும்னா கர்ம காண்டங்களை மட்டும் சொல்றாரா இல்ல? ஏன்னா வேதங்கள் தானே பேசிக்ஸே கடவுளை பத்தி சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே. காமாத்மான சொர்க்கபராதானே சொல்றாரு. காமத்தோடு செய்யும் பொழுது காமத்தை அதாவது வேதத்துல 2 போர்ஷன் இருக்கு. ஒன்று உபனிஷதம், அதெல்லாம் கீதை தான், பகவத்கீதை. அதனால கீதையில கடைசி வாக்கியம் சொல்லுங்க, ஒவ்வொரு அத்தியாயத்துடைய கடைசியில ஓம் தத்சதித்தி உபனிஷத்சுங்கிறாரு, பிரம்ம வித்யாங்கிறாரு, உபனிஷதம்ங்கிறாரு. அப்போ உபனிஷதத்தை சொல்லலைங்க, வேதம்னு பொதுவா. இப்ப நான் பாகிஸ்தானி எல்லாம் பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, மதம் மாத்துறவங்க அப்படின்லாம் நான் சொன்னா 20 கோடி பாகிஸ்தானிய சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. அது பேச்சுவாக்கில் சொல்றோம் நம்ம, பட் அது இல்லையே. ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கூட்டத்தை சொல்றோம். அதுக்கு இவங்க சைலண்டா இருக்கிறான் அல்லது துணை நிற்கிறான் அதுக்கு ஃபண்டு பண்றாங்கிறது மட்டும்தான் இவங்க மேல இருக்கிற ப்ராப்ளம். அதனால இது அவர் சொல்லும்போது இந்த பிரவருத்தி யோகம், வேதத்தில் இருக்கிற பிரவருத்தி, அதை செய், இதை செய், இப்படி செய், இதை பாராயணம் பண்ணு அப்படிங்கிற விஷயம்தான் அவர் சொல்றார். அதுவும் தப்பில்லை.